ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இது டெய்லர் ஸ்டோரி டைம். போர் அடிக்காமல் ஸ்டிச் பண்ண சின்ன சின்ன ஸ்டோரிஸ் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இன்னும் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரியை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ பார்க்காமையும் ஸ்டோரி கேட்டுக்கிட்டே ஸ்டிச்சிங் போர் அடிக்காமையும் இருக்கும். ஸ்டிச்சிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் வரும். இன்னியோட ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா, இந்த ஸ்டோரிஸில் உண்மைகள் அனைத்தும் கலந்து தான் இருக்கும். டெய்லரிங் பண்ணுற எல்லாருக்குமே இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அதில் இருக்க ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி எனக்கு நடந்தது தான் நான் ஒரு ஸ்டோரியாக உங்ககிட்ட கன்வே பண்ண போகிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தையலும் கதையும்ல இது என்னோட முதல் கதை. வெட்டிங் ப்ளவுஸ் லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. முழுசாக கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெய்லர் வேலையில் சில நேரம் நம்ம ரொம்ப டென்ஷன் மூமெண்ட் வரும். அது எப்போ அப்படின்னா வெட்டிங் சீசனில் ரொம்பவுமே டென்ஷனாக இருப்போம். இன்றைக்கி நான் சொல்கிற கதையும் வெட்டிங் சீசனோட லாஸ்ட் மினிட் ப்ளவுஸோட ஸ்டோரி தான். ஒரு நாள் ஈவினிங் டைம் நான் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வீட்டுக்கு போக லாக் எல்லாமே பண்ணிட்டேன். அப்போ அவசரமாக ஒரு அக்கா வந்தாங்க. என் பொண்ணுக்கு நாளைக்கு வெட்டிங்மா அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையிலே நான் ஷாக் ஆகிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, கையில் ப்ளவுஸ் வச்சுருக்காங்க, நாளைக்கு வெட்டிங். இது 2 செனரியோவே போதும் நம்ம ஷாக் ஆகுறதுக்கு. நாளைக்கு வெட்டிங்னா ரொம்ப கஷ்டம்க்கா, இப்போ ப்ளவுஸ் தைக்க டைம் ரொம்ப கம்மின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு ஸ்டோரி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் ஃபிட்டிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு, போட்டிருக்காங்க. இட்ஸ் டேமேஜ்டு. இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, கல்யாண பொண்ணு அழுகுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே ஓகே. அந்த அழுகுறதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அது அப்படி ஒரு மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணி இந்த மாதிரி கஷ்டமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லா பொண்ணுக்குமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வாங்கிடணும்னு தோண வச்சிருச்சு. சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தான் நான் வாங்கினேன். டெய்லர் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாலே எப்படியாவது கொடுத்துருவாங்க, கரெக்டு தானே? ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி நானும் வாங்கிட்டேன். நைட் ஆகிடுச்சி. ஆக்சுவலி நான் கட் பண்ணி வைக்கவே ரொம்ப நைட் ஆகிடுச்சி. வேறு வழி இல்லாமல் இந்த டிசிஷனை எடுத்துட்டோமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருட்டி போயிடுச்சு. எல்லா வேலையும் முடித்து டின்னர் முடித்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமும் தோணுது போய் படுத்துக்கலாமா அப்படின்னு. கட் பண்ணும்போது இன்னொரு பயமும் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஃபிட்டிங் இல்லாத ப்ளவுஸ் தான் டேமேஜ் ஆகிடுச்சு. அகெயின் நான் ஒழுங்காக தைக்கலை, ஏதாவது ஒரு சின்ன ஃபிட்டிங் ப்ராப்ளம் இருந்தாலும் அகெயின் அந்த பொண்ணுக்கு அதே நிலமை தான். அதுக்கு நாமளே மறுபடியும் காரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணம் தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அகெயின் செக் பண்ணுறேன். நல்லா ஸ்டிச் பண்ணுறேன்னா 4 முறை செக் பண்ணுறேன். ஃபிட்டிங் எப்படி இருக்குது, ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் போதும் சரி, நெக் ஃபினிஷ் பண்ணும் போதும் சரி, 2 தடவைக்கு 4 தடவை நான் செக் பண்ணுறேன். ஒரு பயம் ஏன்னா அடுத்த நாள் வெட்டிங் டைமில் நம்ம போட போகிற ப்ளவுஸ் இன்றைக்கி நைட் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பயம் எப்படி இருக்கும்ன்ட்டு எல்லா டெய்லருக்குமே தெரியும். அந்த பயம்தான். ட்ரையல் மூமெண்ட்டும் வந்துருச்சு. விடியற்காலன்னு கூட பார்க்கல. அவளும் கண்ணு முழிச்சிருந்துருப்பா போல் பயத்தில் வந்துட்டா. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் போய் போட்டுக்கிறேன்க்கான்னு கல்யாண பொண்ணே வந்துட்டா. எனக்கு ஒரே படபடப்பாக ஆகிடுச்சு. போட்டு பார்க்கும்போது இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அதையும் மீறி ஏதோ ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக அவளும் போட்டு பார்த்துட்டா. அவள் போட்டு பார்த்த உடனே அவள் ஃபேஸில் ஒரு ரிலீஃப். அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை கூட இருந்து பக்கத்தில் இருந்து அதை பார்த்துட்டு அவளுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி ஃபேஸ்லேயே அந்த சேஞ்ச் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. அக்கா நீங்கள் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா என் கல்யாணமே எனக்கு பெரிய டென்ஷனாக இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுக்கா, இப்போ தான் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். அப்போ எனக்கு ஒரு ஃபீல் குட் இருந்துச்சு பாருங்கள். கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஃபீல் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியல. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற வாக்கு நைட்டு கொடுத்துட்டு மார்னிங் கொடுத்தாலும் அந்த மொமெண்ட், அந்த செகண்ட் திரும்ப அவங்களுக்கு வராது. அந்த மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. டெய்லர் வேலையில் நம்ம தைக்கிற ட்ரெஸ் சில நேரம் ஒருத்தரோட முக்கியமான நாளாகவே மாறிடும். அது நம்மளுக்கு அதை அனுபவிக்கும் போது தான் அந்த சந்தோஷம் தெரியும். கடைசியில் வெட்டிங் ஃபோட்டோவும் அனுப்பிட்டாங்க. ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அதை வெட்டிங்கில் அவளோட ஃபேஸ்லேயே அது தெரிஞ்சிச்சு. லைஃப்பில் ஒரு பெரிய மூமெண்ட். அந்த மூமெண்ட்டில் ஏதோ ஒரு சின்ன ஹாப்பினஸ் கொடுத்த சந்தோஷம் எனக்குமே இருந்துருச்சு.
அதனால தான் சொல்கிறேன், டெய்லர் கையில் இருக்கிறது கிளாத் மட்டும் கிடையாது, சில நேரம் ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலியோட சந்தோஷமும் அதில் இருக்கும். உங்களுக்கு இப்படி டெய்லரிங் லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதை கேட்கணுன்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய தையலும் கதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய கதைகள் இருக்கும். டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல எவ்வளோ மூமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக ஸ்டிச் பண்ணும்போது என்னென்னமோ கேட்டுக்கிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்மளை மாதிரியே இன்னொரு டெய்லர் சின்ன சின்ன ஃபீலோ ஒரு குட் ஃபீலோ இல்லை இந்த மாதிரியான ஸ்டோரி ஷேர் பண்ணும்போது அதை கேட்டுக்கிட்டே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கதை கேட்கும்போது போர் அடிக்காமையும் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச்சிங்கில் நீங்கள் ஒரு மொமெண்ட்டும் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணலாம். இது வெறும் ஸ்டிச்சிங் மட்டும் கிடையாது, பல பேரோட எமோஷ்னலும் இதில் இருக்குது. கேட்குறதுக்கு சின்ன ஸ்டோரி மாதிரி நான் கன்வே பண்ணியிருப்பேன், ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நிஜத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் எனக்கு கிடைச்ச கிரெடிட், எனக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். என்ன தான் கஷ்டப்பட்டு ரொம்ப வலிச்சாலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சில நேரம் ஸ்டிச்சிங்கில் நீங்கள் உக்காந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில மூமெண்ட்ஸ் நடக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். ஸ்டிச்சிங்கை வெறுத்தே போனால் கூட சில சமயங்களில் திரும்பவும் உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி நம்மளை அகெயின் ஸ்டிச்சிங் பண்ண வைக்கிற அளவுக்கு நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நடக்கும். டெய்லர் அப்படிங்கிறது வெறும் துணி மட்டும் கிடையாது, நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய வீடியோஸும் கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸையும் ஹாப்பினஸையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டிச் பண்ணுங்கள், போர் அடிக்காமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என் கதையும் கேளுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக நான் கதைகளோட வீடியோ போடுறேன். பிகாஸ் ஒரு வீடியோங்கிறது ஏதோ ஒருத்தரை ஏதோ ஒரு வேலையை வந்து செய்ய வைக்கணும், இல்லை ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தை வந்து தூண்டணும். அந்த பேசிக்கில் தான் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏதோ ஒரு விதத்தில் இது யூஸ் ஆச்சுன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம்.